ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே நந்தனம் கல்லூரிக்குள்ளார இருக்கக்கூடிய கேன்டீனில் அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு பணிப்பெண்ணுக்கு வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு வந்து நடந்திருந்ததாக வந்து தகவல் வந்தது தொடர்ச்சியாக. இதை ஒட்டி மாணவர்கள் மத்தியில் போய் பேசும்போது தொடர்ச்சியாக இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுங்குது நந்தனம் கல்லூரிக்குள்ளாரையே இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை ஒட்டி என்னன்னு சொன்னால், இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி வந்து அரசு நந்தனம் கல்லூரி ஆகட்டும், நேற்றைய தினம் சிபிடி கல்லூரியில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. பீகார்லேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாட்ச்மேனுடைய ஒய்ஃபு இன்றைக்கி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. அவருடைய கணவரும் வந்து கொல்லப்படுறாரு. அவருடைய 2 வயது மகன் வந்து கொடூரமாக வந்து கொல்லப்படுறாரு. அப்போது இப்படி அரசு கல்லூரிகளுக்குள்ளார ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து சென்னை நகரத்துக்குள்ளார நீடித்து வருது அப்படின்றது. அப்போ இதுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கணும். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த இஷ்யூவை ஒட்டி இன்றைக்கி வந்து எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் வந்து இன்றைக்கி அரசு எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மாணவர் இயக்கங்கள்லாம் இருந்தோம்னு சொன்னால், இன்றைக்கி தொடர்ச்சியாக இதே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலுங்கிறது எல்லா கல்லூரிகளிலும் நீடித்து வருது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கி அரசு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத ஒருபோதும் மாணவர் இயக்கங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது. அப்போ இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் மாணவிகளுக்கு அரசு மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு தொடர்ச்சியாக வந்து இது வரைக்கும் ஒரு 3 பேரை வந்து இந்த வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுத்து இதை வந்து சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை கண்டித்து இங்கே பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்றத முன் வச்சு இந்த போராட்டத்தை வந்து நந்தனம் கல்லூரியில் முன்னெடுத்தோம் அப்படின்றது தான் இருக்குது. இன்னைக்கு கல்லூரி நிர்வாக தரப்புலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், இந்த இஷ்யூங்கிறது வெளியே வந்தது இந்த பிரின்சிபலோ இங்கே இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியோ யாருமே வந்து இதை வந்து வெளியே கொண்டு வரல அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த இதில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யாரோ ஒரு ஸ்டாஃப் வந்து வெளியே தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வருது என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு ஐசிசி கமிட்டிங்கிறது இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அப்போ ஐசிசி கமிட்டியோடைய வேலை என்ன? இதை கூட ஒரு காலேஜுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐசிசி கமிட்டி எதுக்கு, ஒரு அரசு கல்லூரிக்கு ஒரு பிரின்சிபல் எதுக்கு? அப்போ அவங்க மீதும் வந்து உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்துகிறோம். அங்கே இந்த உள்ளார வேலை செஞ்ச கேன்டீனில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்னு தான் தகவல் சொல்கிறாங்க. இன்னும் இல்லை, விசாரணை நடந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அவங்க உள்ள கேன்டீனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களாக சொல்கிறாங்க. முழுமையாக தகவலை தெரிஞ்சுட்டு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ளே வேலை செய்கிறவர்களாக சொல்கிறாங்க.